இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற கவர்மெண்ட் டிவியில் நிறைய பேர் மூவிஸ் பார்க்க முடியல, வீடியோஸ் பார்க்க முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். மியூசிக் பார்க்க முடியும், ஃபோட்டோஸ் பார்க்க முடியும், ஆனால் வீடியோஸ் வாட்ச் பண்ண முடியாது. அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோ. நம்ம பசங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஏன்னா நம்ம பசங்க வீட்டில் நிறைய பேர் வீட்டில் எல்இ டிவி இருக்காது. அவங்க அதில் பென்ட்ரைவ் போட்டு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனால் நான் கவர்மெண்ட் டிவிலேயே எப்படி படம் பார்க்கலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஒன் டேக் நான் உங்கள் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்காக நம்ம ஒரு அப்ளிகேஷன் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ப்ளே ஸ்டோர் இங்கே இருக்குது. ஸோ நான் அதில் போய் மீடியா கன்வெர்ட்டர்னு போடுறேன். அந்த அப்ளிகேஷனோட பேர் இது. ஸோ சஜஷன்லேயே காமிக்க மீடியா கன்வெர்ட்டர்னு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அந்த அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும், அதோட ஐக்கான். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நான் ஒரு பாட்டை கன்வெர்ட் பண்ண போகிறேன். அந்த பாட்டு இது இருக்குது, இறைவி படத்துலேருந்து. அந்த பாட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோடனே கன்வெர்ட் டு MP4ன்னு இருக்குது. நீங்கள் கீழே எக்ஸ்பர்ட் மோடுன்னு இருக்குல்ல, அதை கொடுங்க. கொடுத்த உடனே அவுட்புட் ப்ரொஃபைல் இருக்கும். அதில் போயிட்டு MPEGன்னு இருக்கும், MPEG அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டு. அது மட்டும்தான் நம்ம டிவியில் ஒர்க் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா ரெசல்யூஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோன்னு இருக்கும். ஆட்டோ வேணால் இதோ கீழே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் ரெசல்யூஷன் இருக்கும், அதில் ஆட்டோன்னு இருக்கும். அதில் போயிட்டு 64/480 அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி கன்வெர்ட் கொடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. நான் இப்போ ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நான் டெலிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் கன்வெர்ட் பண்ண ஃபைலை போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஃபோன் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அதில் ஃபைலோட அவுட்புட் அதை மாற்றி வச்சுருக்கேன். அந்த ஃபைலோட எங்கே சேவ் ஆகணுன்றதையே மாற்றி வச்சுருக்கேன் நான். ஸோ மூவிஸ்ன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஸோ ஃபைலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக நான் டவுன்லோட் பண்ண சைஸ் 43 MB தான். ஆனால் நீங்கள் MPEGல கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா MB அதிகமாகும், 103 MB. ஸோ நான் இந்த இது இருக்குது, நான் அதில் மெமரி கார்டில் நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஆல்ரெடி மூவ் பண்ணி வச்சுட்டேன், நீங்களும் மெமரி கார்டில் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, மெமரி கார்டை அடாப்டரில் போட்டு டிவியில் எப்படி இன்சர்ட் பண்ணி அதை ப்ளே பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியே காமிச்சிட்றேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அடாப்டர் இருக்குது. இதில் நான் மெமரி கார்டை இன்சர்ட் பண்ணி எப்படி டிவியில் கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மெமரி கார்டை அடாப்டரில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டோன்னே நான் இப்போ டிவியில் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே கவர்மெண்ட் டிவி. இப்போ நான் இதில் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பின்னாடி வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா USB பென்ட்ரைவ் போர்ட்டுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு நான் போட்டேன், அடாப்டரில் லைட் எரியுது. ஸோ நான் இப்போ டிவியில் காமிக்கிறேன் பாருங்கள். ரிமோட் காமி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெனு ஓப்பன் பண்ணிக்கிறேன். மெனு ஓப்பன் பண்ணால் இதை பாருங்கள், செட்டிங்ஸ், ப்ரோக்ராம்ஸ், இன்ஸ்டாலேஷன் இருக்கும். இதில் போனீங்கன்னா மல்டிமீடியான்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. நான் ரைட் கிளிக் பண்ணி இப்போ மூவிஸ்னு இருக்குது, அந்த மூவிஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் கீழே இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன் இன்னொன்று. ஸோ நான் கீழே வந்துக்கிறேன், கீழே தான் இருக்குது அதனால். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இறைவி சாங் இருக்குது, நான் இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே போல் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.